வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு ஸ்டாக் ரிலேட்டட் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டோம். எந்த ஸ்டாக்கில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஏத்தர் எனர்ஜி தான். இப்போ நம்ம ஒரு 4 நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜியில் தான் பை ஆர்டர் போட்டுட்ருக்கோம். ஏன்னா அந்த ஏத்தர் எனர்ஜி ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி தான் போடுறோம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரேட்குள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலயமா பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? நிறைய யூடியூப் சேனல் பாருங்கள், நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலயமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ஒரு புரிதலாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஏத்தர் எனர்ஜியில் எடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே வந்துட்டு கீழே டவுன் ஆகி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஏறுது. கிராஃப் காமிச்சா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 675 76 வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த கோடு இருக்குது பாருங்கள். இந்த கோடுங்கிறது நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டோட ஒரு டைம் லைன் இது. அப்போனா காலையில் ஓப்பன் ஆகும்போதே நம்மளுக்கு வந்துட்டு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்குது பாருங்களேன், ரெட் கலரில். அங்கனக்குள்ளே தான் மார்க்கெட்டே ஆரம்பிச்சிச்சு. மேலே ஆரம்பித்து கீழே வந்து இந்த கோட்டுக்கு 672 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஏறி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் ஸ்டிக் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு 3 ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு. டவுன் ஆகுது. நம்மளுக்கு வந்துட்டு 27 குவான்டிட்டி நம்ம வந்துட்டு பை பண்ணியிருக்கோம். அதுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போக்கி கரண்டில் 94 ரூபா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஏத்தர் எனர்ஜி ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஏற்றம் தான். மார்க்கெட் பார்க்குறேன், நானும் டெய்லியும் அனலைஸ் பண்ணுவேன். டெய்லியும் எந்த வாரம் பார்த்தாலுமே ஒரு நாள் இறங்குனாலுமே சரி, மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அசுர வளர்ச்சியாக ஆகிடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நேற்றுலாம் வந்துட்டு 50 ரூபா 55 ரூபா ஒரு ஸ்டாக்கு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா 55 ரூபா ப்ராஃபிட். நேற்று நம்ம 30 ஸ்டாக் வச்சு ட்ரேட் எடுத்துருந்தோம். அது நம்ம வந்துட்டு ஒரு 1800 ரூபா ப்ராஃபிட் எடுத்தோம். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷார்ட் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ ப்ரோக்கர் கமிஷன் போக நம்மளுக்கு அமௌண்ட் வந்தது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் மார்க்கெட் நல்லா கற்றுவோங்க. கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே ரெட்டு தான் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்கு மேலே ஏறினா நம்மளுக்கு கிரீன் வரும். ஏன்னா இது வந்துட்டு நேற்று முடிஞ்ச ஒரு மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் டைம் அது. பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் அடுத்துருக்கு. இந்த கோட்டுக்கு மேலே போனால் நம்மளுக்கு க்ரீன் அப்படி காமிக்கும். அது கோட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ரெட் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முன்னாடி 94 ரூபா 96 ரூபா சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா 175 ரூபா பக்கம் வந்திருக்கு. 160 வந்துருச்சு. பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த 694 உடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு 700 அடிச்சு உடைக்கும். கண்டிப்பாக 700 உடச்சிதுன்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது என்னான்ட்டு. டெய்லியும் வந்துட்டு நாலேஜ் எடுத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி. ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும், நம்மளுக்கு வந்துட்டு வேலை பார்க்குற காசு வந்துட்டு பத்தலை, நம்ம சைடாக பார்ட் டைமாக ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை வந்துட்டு நல்லா கற்றுவங்க. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பாருங்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வரும். சரி, ஒரு 500 ரூபா முதலீடு போட்டு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுவீங்க. முதல்ல லாஸ் ஆக தான் செய்யும். அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் லாஸ் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அந்த லாஸை வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ வந்துட்டு கீழே போகுது, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா நீங்கள் செல் ஆர்டர் எடுக்க போகிறீங்க. இதே எனக்கு தெரியும் மார்க்கெட் மேலே ஏற போகுது அப்படின்னா நீங்கள் பை ஆர்டர் போட போகிறீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களோட மைண்ட் செட்டு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வரும், ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் வரும். கரெக்டான முறையில் நீங்கள் வந்துட்டு
வாங்குற பை பண்ண ஆர்டரை கரெக்டான முறையில் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போ இந்த ஸ்டாக்கை நான் விற்றா கூட எனக்கு ப்ராஃபிட் தான். 101 ரூபா. இதில் ஒரு 40 ரூபா 50 ரூபா கமிஷன் போக மிச்சம் 50 ரூபா எனக்கு வரும். பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போ விற்க போகிறதில்ல, சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மணி மேனேஜ்மெண்ட். கரெக்டான நம்ம ஒரு கேபிட்டல் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மணி மேனேஜ்மெண்ட் நல்லா நம்ம பக்காவாக பார்த்துக்கணும். நம்ம ஏனத்தோணன்னு வந்துட்டு மார்க்கெட்டில் பார்த்துட்டு இன்றைக்கி ஏறும் அப்படின்னு நினச்சி போட்டு அது இறங்கி லாஸ் தான் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு ஒரே மாதிரி இருக்காது, ஸ்டேபிளாக இருக்காது, ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதுதான் மார்க்கெட்டு. நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட் எடுத்துருக்கோம்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பை அண்ட் செல் பண்ண போகிறோம், செல் அண்ட் பை பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் இன்ட்ராடே பொறுத்தவரையும் நம்ம வந்துட்டு பை பண்ணி ஆர்டர் எடுக்கலாம், செல் பண்ணி ஆர்டர் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இனி கீழே டவுனில் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டே ஆரம்பிச்சிருக்கு. 676 ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 687 இருக்குது. நினைக்கிறேன், எனக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு. எப்படி எனக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபா உடச்சிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு. க்ரீன் கேண்டில்ஸ்டிக் வருது. ஆனால் மார்க்கெட் ஏற ஏற கீழே இறங்க தான் பார்க்குது. பார்க்கலாம். இப்போ 127 ரூபா நம்மளுக்கு கரண்ட் ரன்னிங் ப்ராஃபிட்டில் இருக்குது. பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒன் டேயில் உள்ளது. ஒன் டேயில் உள்ள கிராஃபு, இது 1 வீக் கிராஃபு. 1 வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 609 ரூபாயில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்றம் இறக்கம் இருந்து நல்லா மார்க்கெட். ஆனால் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்குது, நம்மளுக்கு ஏற்றம் தான் இருக்குது. இது 1 மந்த்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐபிஓவே வந்துட்டு எப்போனா மே மாதம் தான் லான்ச் பண்ணாங்க. நம்ம மே மாதம் லான்ச் பண்ணப்போ நம்ம வந்துட்டு ஒரே 2 ஸ்டாக் மட்டும் பை பண்ணோம். அப்போ கீழே காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், 312 ரூபாய் வாங்கியிருக்கோம் 2 ஸ்டாக்கு. தெரியும். 6 மே 2025 தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஏத்தர் எனர்ஜிங்கிறத இந்த ஸ்டாக்லேயே வந்துட்டு என்எஸ்சிபிஎஸ்லேயே விட்டாங்க அவங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஸ்டாக்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 798 ப்ராஃபிட். இது ஹோல்டிங், இது செப்பரேட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் எடுத்து ட்ரேடில் வர ப்ராஃபிட்டை உங்களுக்கு செலவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வித்தால் பண்ணுவீங்க. இப்போ என்னோடய மைண்ட் செட் அப்படின்னா, இப்போ நேற்று நான் 1500 ப்ராஃபிட் பண்ணேன்னா அந்த 1500 நான் வெளியே எடுக்க மாட்டேன். அதுக்கு என்ன ஸ்டாக் வாங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 1100 1000 பார்த்து அந்த ஸ்டாக் நான் வாங்கிடுவேன். அது என்னோடய மைண்ட் செட்டு. முடிஞ்ச அளவு வந்துட்டு நான் அமௌண்ட்டை வெளில எடுக்கவே பார்க்க மாட்டேன். உள்ளே போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வர ப்ராஃபிட். ஒரு நாள் வந்துட்டு லாஸும் ஆகும், ஒரு நாள் ப்ராஃபிட் ஆகும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தொடர்ந்து ஒரு 4 நாள், இன்னையோட 5வது நாளாக, இன்றைக்கி 5 நாளுமே நம்ம தரமான ப்ராஃபிட் தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, மார்க்கெட் இறங்குது. 93 ரூபாயில் இருக்குது நம்மளுக்கு கரண்ட் ப்ரைஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், 100 ரூபா பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 35,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 5000 ப்ராஃபிட் சேர்த்திங்க அப்படின்னா மேலே ஹோல்டிங்கில் இருக்கா, இங்கே 41,200 சில்லற ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லைவில் போயிட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு இதை பார்க்கவே ஆசையாக இருக்கும் மக்களே. அதனால தான் நானும் வந்துட்டு சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். அது மூலிமா நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். மார்க்கெட்டு என்னென்ன நல்லா இருக்குமோ நான் வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்தாலும் உங்களுக்கு வீடியோ போடுவேன், லாஸ் எடுத்தாலும் வீடியோ போடுவேன். ஓகேவா? அதுக்காண்டி லாஸ் ஆகிட்டேன்னு நான் ஒன்றும் ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மார்க்கெட்டை பற்றி இப்போ ஓரளவு நாலேஜ் எனக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ தான் டவுன் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் மார்க்கெட் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அந்த ட்ரேடை வந்துட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. பை ஆர்டரா
பைனா மேலே போக போகுது, மார்க்கெட் மேலே ஏறுனா மேலே ஏறணும்னு நினச்சிங்கன்னா பை ஆர்டர் போட போகிறீங்க. சரி ஓகே, இந்த ஸ்டாக் வந்துட்டு நீ கீழே போக போகுது அப்படின்னா செல் ஆர்டர் எடுக்க போகிறீங்க. செல் ஆர்டர் எடுத்திங்கன்னா கீழே இறங்க இறங்க உங்களுக்கு வந்துட்டு காசு வரும். நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 27 குவான்டிட்டி வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 682.55 வாங்கியிருக்கோம். மொத்தமாக நம்ம வந்துட்டு டோட்டல் பை வேல்யூ 18,428.85 வாங்கியிருக்கோம் மொத்தமாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 91.80 இருக்குது. பார்க்கலாம் மக்களே, மார்க்கெட் எப்படி போகுது என்ன எப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழே தான் இறங்குது. கீழே இறங்கினாலுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஏற தான் பார்க்குது. அடுத்த கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு வந்துட்டு இதாகுது, கீழே தான் இறங்குது பாருங்கள். காலையில் ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு ஏற்றம் இருந்து அப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிளாக கொஞ்சம் கீழே இறங்குது. இப்போயும் இறங்க தான் பார்க்குது பாருங்கள். நம்ம 3வது கேண்டில் ஸ்டிக் 2வது கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு ரெட் கலர் வருது பாருங்கள். அங்கே வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேலே ஏற பார்க்குது. ஆனால் வந்துட்டு அப்பயுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க பார்க்குது நம்மளுக்கு. பார்க்கலாம் பாருங்கள், ரெட்டு வந்துருச்சு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம், கிராஃப்னு சொல்லலாம், கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லலாம். கேண்டில் ஸ்டிக்னால் உங்களுக்கு வந்துட்டு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கு மெழுகுவர்த்தி அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா மக்களே, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு. இப்போ கரண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 106 இருக்குது. 106, 105 பார்க்கலாம். தான் மார்க்கெட் இப்படி தான் டக்கு டக்குன்னு ஏறும், டக்கு டக்குன்னு இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்க போகிறீங்க. நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணல, ஸ்டாக்கில் எப்படி வந்துட்டு இன்ட்ராடே பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அதை பற்றி பார்க்குறோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணலாம், அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்ன வரைக்குமே நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணதில்லை. எனக்கு தெரியும் ஸ்டாக்லேயே ஓரளவு நான் வந்துட்டு அமௌண்ட் எடுக்கிறேன். உங்களுக்கே நேற்று தெரியும், நேற்று போட்டு வெளியில் தெரியும். ஒரு நாளைக்கு 1000, 1500 தான் வரைக்கும் வந்துட்டு நான் இதிலே எடுக்கிறேன். எனக்கு இது போதும். இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு நான் வேணால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுவேன். இப்போக்கி வந்துட்டு ஸ்டாக்கில் நான் வந்துட்டு இன்ட்ராடே பண்ணி எப்படி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் மக்களே, மார்க்கெட் ஏற பார்க்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டவுன் ட்ரெண்டு தான் வருது. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 110, 103. காலையில் மார்க்கெட் ஏறுனுச்சு. எவ்வளோ ஏறுனுச்சுன்னா ஒரு 250 வரைக்கும் போணுச்சு. கரெக்டாக 692 இங்கனக்குள்ளே வரைக்கும் வந்திருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே இறக்கம்தான். மார்க்கெட் அப்படியே அங்கிட்டேருந்து இறங்கியிருக்கு. இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ஏற்றம் இருக்குது. மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏற பார்க்குது. சப்போர்ட் எடுத்திருக்கு கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு ரெட் கலரு க்ரீன் கலர் எடுத்திருக்கு. பார்க்கலாம், இதை அடித்து உடச்சதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 700 தொட்டுடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக விற்றுடலாம். இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 10:08 தான் ஆகுது. டைம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 170 வந்துடுச்சு. உங்களுக்கு முன்னாடி லைவில் போயிட்டுருக்கு பாருங்கள். 159, 166, 193, 200 வந்துடுச்சு மக்களே பாருங்கள். 220 வரப்போகுது. 244 வந்துடுச்சு பார்த்தீங்களா? 238, 249. இப்படி தான் மக்களே மார்க்கெட்டு இறங்கும் ஏறும். நம்மளுக்கு எந்த நேரத்தில் விற்கணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரேட்டில் நீங்கள் விற்றுட்டு அழகாக போயிட்டு போகிறீங்க. அதே மாதிரி என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேடு, ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேடு ஓகோன்னு வாழ்க்கை. ட்ரேடு எடுக்கலாம்,
ஒரு நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் முடியிற நேரத்தில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தானாலும் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு புரோக்கர் கமிஷன் பிடிப்பான். நான் அதனால் என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தனாலும் நல்லா மஜாவாக எடுத்துருவேன். அந்த மாதிரி ட்ரேட் எடுப்பேன். பாருங்கள், 200 250 வரைக்கும் போய் இப்போ ஒரு 170 வந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 200 வந்துருச்சு. 187 வந்துருச்சு. பார்த்துங்க, 221, 244. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறது மூலயமா நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க, நல்லா கற்றுவோங்க. அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும், ஒரு புரிதல் கிடைக்கும் கண்டிப்பாக. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.